இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தியாளர் இர்ஃபாத் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் நடத்தி இருக்கிறார். அதன் ஒரு பகுதியை நம்ம இப்ப பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடத்திய பாராட்டு விழாவில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளல. இது எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததற்கு அவர் குறிப்பிட்ட காரணம் நியாயமானது. அது ஒரு ஜாதியோட ஒரு இதாட்டு ஒரு ஜாதி தன்மையோட நடக்குதுங்கிற குற்றச்சாட்டு பல சமூகங்கள்ட்ட இருந்து என்கிட்டே பேசுனாங்க. இப்படி எடப்பாடி செயல்படுறாரு. அது மட்டுமில்ல, ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த இடஒதுக்கீட்டை இந்த பகுதிக்காக கூட அவர் மாற்றி செல்ல அரசியல் பண்ணுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜாதி ரீதியாக அவர் எடப்பாடி மேலே இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ அவர் இருட்டடிப்பு செய்கிறாருங்கிற குற்றச்சாட்டை செங்கோட்டையன் வைக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திலே உள்ள அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை தன்னோட கட்சியாட்டு கிராப் பண்ணுறதுக்கும் இங்கே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடமில்லை, எடப்பாடி தான் எல்லாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மூவை எடுத்துக்கிட்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எல்லாம் இருங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இரட்டை தலைமையை ஒற்றை தலைமை ஆக்கின பிறகு இப்பொழுது முழுக்க தன் தலைமை. இந்த கட்சி வெற்றியோ தோல்வியோ இது எடப்பாடி பழனிசாமி கட்சி, கிடைக்கிற ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டுங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் நகர ஆரம்பித்துட்டார் என்பவர்கள் இதை ஏற்கனவே அறிந்து கொண்டோம். இப்பொழுது சீயிங் இஸ் பிலீவிங் என்ற அடிப்படையில் அத்திக்கடவு திட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் புறக்கணிக்கப்படும் போது செங்கோட்டையன் அவர்கள் இதில் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஆரம்பம்தான். செங்கோட்டையன் பொதுவாக தன்னால் கட்சி உடையக்கூடாது, தன்னால் கட்சி பலவீனப்படக்கூடாதுங்கிற கட்சி பற்று கொண்ட ஒரு தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவரே இன்னைக்கு வெதும்பி இதை பேசியிருக்காருன்னு சொன்னால் அதிமுகவில் அடுத்த கட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவோட ஒரு தரப்புக்கு தொண்டர்களின் அபிமானத்தை பெற்ற, பொதுமக்களின் அபிமானத்தை பெற்ற செங்கோட்டையன் தலைமை ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகப் போகிறார், எப்படி செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறார், எத்தகைய மாற்றங்கள் இது தொடர்பாக வரப்போகிறது என்பது வரும் நாட்களில் தெரியும். கட்சி கட்டுப்பாடு, கட்சி உடையக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட செங்கோட்டையனே மனவேதனை அடைந்திருக்கிறார் என்றால் இதனை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த கட்ட போக்குகள் எப்படி என்று நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.